பண்பு இருக்கணும். ஓகே, பாருங்க, மாணவர்கள்னா பொதுவா சொல்றது ஒழுக்கமா இருக்கணும், நிறைய இருக்கணும். அதை கூட முக்கியம் என்னதுமா தேடல், கற்றல். தேடலை கற்றல் எதுவுமே ஆராய்ச்சி பூர்வமா பார்க்கணும். இப்ப எல்லாம் போய் சினிமா கூட பாக்குறீங்க, சினிமா பாக்குறீங்களா இல்லையா? அப்படியே ரஜினினா பாக்குறது, பேர் என்ன, இன்னொருத்தர் பேர் என்ன, அஜித், இவங்க படம்லாம் மட்டும் பாக்குறது. ஆனா படம் பார்த்துட்டு வந்த பின்னாடி கதை நல்லா இருக்கா, நல்லா நடிச்சிருக்காங்களா, அவங்களோட ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கா, எல்லாம் சும்மா ஒண்ணுமே இல்லை ஒரு படத்துல எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்களாம் சின்ன பிள்ளைங்க, ஒரு காலத்துல ரொம்ப ஃபேமஸ் படம் ரஜினி, இது அந்த சந்திரமுகின்னு, எல்லாம் போய் ஆணு வாயத்து வந்து பார்த்தா போய் ஒண்ணுமே இல்லை அந்த படத்துல. எல்லாம் டுபார் கதை தான், ஒரு ஆக்டிங் தான். இது மாதிரி எதுவுமே இல்லாதான் பாக்குறோம். இந்த விஷயத்துல கேரளா வந்து ரொம்ப நல்லா வச்சிருக்காங்க. ஒரு அறிவுபூர்வமா நிறைய விஷயம் இருக்கணும். தட்ஸ் அ டிஃப்ரெண்ட். நம்ம மாணவர்கள்லாம் என்ன தெரியுமா, மிக முக்கியமா நல்லா ஞாபகம் வச்சுக்கன்னா, உங்க காதும் கண்ணும் ஷார்ப்பா வச்சுக்கணும். காதுக்கும் கண்ணும் ஷார்ப்பா ரொம்ப கூர்மையா நல்லா அதை வந்து சரியா வச்சுக்கணும். வாய்க்கு மட்டும் கொஞ்சம் பூண்டு போட்டுக்கணும். எப்ப வேணுமோ அப்பதான் வாயை திறக்கணும். ஆனா எப்ப பார்த்தாலும் வாயை திறக்கிறோம். ஏஜ் தான். கத்துறது வந்து ஒரு அளவுக்கு அறத்தோம்னா அப்பதான் லிசனிங் பண்ண முடியும், செய்ய முடியும். எதுக்கு கண்ணும் காது நல்லா வச்சுக்கணும்னா, காது நல்லா என்ன சொல்றாங்கன்னு கேட்கறதுக்கும், கண்ணு பார்க்கறது, இந்த ரெண்டு விஷயமும் நல்லா வச்சுக்கிட்டோம்னா மாணவர் சமூகம் வளரும். அதை கூட மிக முக்கியமா ஒரு தெளிவா சொல்லி கொடுப்பாங்க. ஆசிரியர் பெருந்தகைலாம் தெரியும், ஒரு மாணவ சமூகம் வளரணும்னா 3 ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. 3 ரொம்ப முக்கியம். நீங்களாம் சொன்னீங்கன்னா இப்ப கோசரா சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? மாதா இதா, அது எல்லாருக்கும் தெரியும்ல. அது கொஞ்சம் மாற்றம் இருக்கும். இந்த 3 என்ன, நல்ல பெற்றோர் இருக்கணும். யார் இருக்கணும்? நல்ல பேரண்ட்ஸ். அதுக்கு அடுத்தது நல்ல ஆசிரியர். அதுக்கு அடுத்தது நல்ல என்வாயன்மெண்டல், நல்ல சூழல். இந்த சூழலுங்கிறதுல பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும், வீடு சுற்றில நல்லா இருக்கணும், வீட்டை சுற்றி இருக்கிற உறவுகள் நல்லா இருக்கணும், ஸ்கூலை சுற்றி நல்லா இருக்கணும். இதெல்லாம் தான் என்வாயன்மெண்டல். ஆனால் இது 3 நல்லா இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோணல் மணலா இருக்குதா இல்லையா? நல்ல பெற்றோர் இருக்காங்களா? நேற்று சொல்லியிருப்பீங்க, நாளைக்கு வந்து அவுட்டோர் இட்டு போறாங்கம்மா, கொஞ்சம் காசு கொடுங்கன்னு கேட்டிருப்பீங்க. அப்பா இல்லடா போடான்னா என்ன சொல்ல, நீலாம் ஒரு அப்பனா நீ இல்லையா? எத்தனை பேர் திட்டிங்க? திட்டலையா? அவர் கேட்கவே இல்லை சார், ஜோபிலேருந்து தூக்கி வந்துட்டேன் சார்ன்றவங்களாம் எத்தனை பேர் இருக்கான்னு தெரியாது இல்லையா? இது கொஞ்சம் கோணலா இருக்கு. எப்படி இருக்குன்னா, சில பேர் பேரண்ட்ஸே பார்க்க முடியாது, காலையிலே இருந்து வேலைக்கு போயிடுவார் நீ தூங்கி அல்றதுக்குள்ள. அப்புறம் நிறைய கேப் இருக்கும். அவர் படிச்சிருக்க மாட்டாரு, கொஞ்சம் நம்ம படிச்சிருப்போம், அவர்கிட்ட போய் எதுவுமே அட்ரஸ் பண்ண முடியாது, எதுவும் கேட்டுக்க முடியாது, ஒரு நிறைய கேப் இருக்கும். அதை கூட மிக முக்கியமா என்ன சொல்லி கொடுப்போம்னாக்கா, ஒரு நல்ல பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா சில நேரத்துல ரொம்ப சிக்கல்ல இருக்கு. அப்ப நல்லா குடிக்காரா இருப்பார், குடிச்சிட்டாருனாக்கா அந்த வீடு எப்படி இருக்கும்? சில பேர் நல்லா குடிக்காரா இருப்பாங்க, வீட்டு நல்லா வச்சிருப்பாங்க. ஆனா சில குடிக்காருங்க எதுவுமே வைக்க மாட்டான், வீட்டுல எல்லாத்தையும் சண்டை போடுவாரு, எல்லாத்தையும் தூக்கி போடுவாரு, ஒரு நல்ல அட்மாஸ்பியர் நல்லா இருக்காரு. அப்ப என்ன நடக்குதுன்னாக்கா, இது சில விஷயங்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு புராண கதைகள்லாம் கூட தெரியும். நீங்க யாருன்னா பக்த பிரகலாதன் கதை தெரியுமா? எனிபடி நோட் வாட்ஸ்அப் பக்த பிரகலாதன் கதை? இந்த நரசிம்ம அவதாரம் தெரியுமா? அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரு நரசிம்ம அவதாரம்? விஜயகாந்த். ஓகே, மெனி ஸ்டோரி இருக்கு. உங்களுக்கு எல்லாம் நிறைய சொல்லிட்டுனா எப்படி நேரம் 10ன்னு சொல்ல முடியாது. அது பக்த பிரகலாதங்கிறது. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து பல அவதாரம் எடுத்தாருன்னு சொல்லுவாங்க. இப்ப ராமர் அவரை மட்டும் நம்ம பிடிச்சிக்கணும், காலை கையை விடாதே ராமரன் பிடிச்சிக்கணும். ஆனா பல அவதாரங்கள் இருக்கு. கிருஷ்ணர் அவதாரம் எடுத்தாரு, என்ன பலராம அவதாரம் எடுத்தாரு, அதுல வராக அவதாரம் எடுத்தாரு, நிறைய இருக்கு. அதுல ஒண்ணுதான் என்னது, நரசிம்ம அவதாரம். இந்த நரசிம்ம அவதாரம் எப்படி எடுத்தாருன்னா, இதான் பக்த பிரகலாதன் கதை. அவர் என்ன பண்ணாரோ, ஒரு அரக்கன் சொல்லிடுவாங்க, அவன் தான் ஒரு ராஜா இருந்தான். அவன் போய் நிறைய தவம் இருந்து சிவபெருமானுக்கிட்ட வர வாங்கிட்டான். இந்த கதை எதுக்குங்கிறத உனக்கு பின்னால புரியும். வர வாங்கிட்டார். எப்படி வர வாங்கினாரு? என்ன அனிமல் கொல்லக்கூடாது, இரவுலோ பகல்லையோ எதுவுமே எனக்கு இறப்பு வரக்கூடாது, என்ன மனுஷனால கொல்லக்கூடாது, எல்லாத்தையும் வாங்கிட்டார். வாங்காத எதுவுமே இல்லை. அப்ப வாங்கின உடனே அவருக்கு கொஞ்சம் இருமாப்பு வந்துச்சு. இனி அவன்டா நம்மளை கொல்ல போறான் அப்படின்னு சொல்லிட்டு போய் இறைவனே அடிக்கிறது, சாமியாரே போய் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் சாமியை பத்தி. அப்புறம் கடைசியில சொல்லிட்டான், என்னதான் சாமியா கும்பிடணும், நான் தான் கடவுள் அப்படின்னு பறைசாட்டிட்டான். அவங்க நாட்டுல வந்து யாருமே என்ன, பேரு இரண்யன், பேரு இரண்யாய நம்மன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் அடிக்கிறான், உதைக்கிறான், ரொம்ப தொல்லை பண்றான்.
அப்ப என்னாச்சு, எல்லாரும் போய் சிவன்கிட்ட சொன்னா, எப்பா ஒண்ணுமே செய்ய விட மாட்டான், எங்களை கும்பிட விட மாட்டான். சிவன் சொல்ல, நான் கொடுக்குறதோட சரி வர, நீ வேற யாருன்னா போடனா. அப்புறம் பெருமாள் கிட்ட போறாங்க. அப்படியா, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அவர் தான் நரசிம்ம அவதாரமா பிறகுறாரு. அது யாராருனாக்கா இந்த பக்த பிரகலாதனா பிறகுறாரு. அவர் யாருன்னா அந்த அரக்கனுக்கே குழந்தையா பிறகுறாரு. அதுல இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த அரக்கன் பொண்டாட்டி முழுவாம இருக்கு. இப்ப நாரதர் வராது பாக்குறதுக்கு. நாரதர் வந்தோடனே ராஜா வரவேற்கிறான், நல்லா பாடுறா, நான் தாண்டா இறைவன் இப்படிலாம் இருக்கிறேன்னா, ஓகே ஓகேன்னு சொன்னா, அவங்ககிட்ட சொன்னா அடிச்சுடுவான். சரி, அதனால எல்லார்கிட்டையும் ஓம் சொல்லிவிட்டு நாரதரை பத்தி தெரியும், இங்கேருந்து அங்கே மூட்டுவார், அங்கேருந்து இங்கே மூட்டுவார். அப்படியா சொன்னேன், ஏன்டா நீ மட்டும் வரவேற்ற, உன் பொண்டாட்டி எங்கன்னா, என் பொண்டாட்டி வந்து நந்தவனத்தில் இருக்கா, முழுவாம இருக்கா, அவளை அமைதியா வச்சிருக்கிறோம். எப்பவுமே முழுவாம இருந்தா அமைதியா இருக்கணும், அமைதியா இருந்தா தான் குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அங்க போய் சரி அப்ப நான் அவங்களை சந்திக்கலாமாண்ணா, சரி சரி போங்கண்ணா. நாரதர் போய் இந்த மாதிரி கதை சொல்ல ஆரம்பிச்சார். அந்த அம்மா வரவேற்றது, கனி காயெல்லாம் கொடுத்தது, பேசிட்டே இருந்தாங்க. கதை சொன்ன உடனே அந்த அம்மா தூங்கிச்சு. கதை சொன்னா தூங்கிடுமா இல்லையா? அந்த அம்மா தூங்கிடுச்சு நல்லா. ஆனா உள்ள குழந்தை இருந்து பாரு, அது கதை கேட்குதான். சொல்ல 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 கதை கேட்டு அவர் போட்டு விட்டாரு. என்ன சொல்லிட்டாரு, டே உங்க ஒப்பம் கடவுள் கிடையாது, ஒப்பம் வர வாங்கி வந்தான், ஒப்பம் இப்படிலாம் அநியோகிதாயா, எல்லாரையும் அடிக்கிறான் உதைக்கிறான், கடவுள் வந்து நாராயணன் தான், நாராயணனை மட்டும் தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி விட்டாரு. மந்திரத்தை போத உடனே அந்த குழந்தை எல்லாத்தையும் கேட்டுச்சு. குழந்தையா பிறந்த உடனே என்ன பண்ணுது, அப்பம் பேச்சு கேட்கறதே கிடையாது. வாத்தியர்கிட்ட கொண்டு போய் விட்டா அவங்க வாத்தியார் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னாக்கா, அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த சிலபஸ் தான் சொல்லி கொடுக்கணும். இப்போ எப்படி அதுமாரி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இனி வந்து கடவுள்னா இவர் தான் சொல்லி கொடுன்னு சொன்னான். அவன் காலையில் பிரேயர் கிடந்தா கூட நான் ஏமன்னு தான் சொல்லணும், இவர் சொல்லவே மாட்டான். அவன் வாத்தியெல்லாம் பயந்துட்டு கொண்டு போய் எப்பா அவன் பிள்ளைய என்னால் கற்றுக் கொடுக்க முடியல, அவன் பாரு ஏதோ சொல்கிறான், நாங்கள் ஒன்று சொல்கிறோம் அவன் ஒன்று சொல்கிறான்னு அவங்க அப்பா போட்டு அவனை சாத்து காத்துறாரு. என்னென்னவோ பண்ணி பார்க்குறான்னு அவனை சாவடிக்க முடியல. அப்பதான் ஒரு நாள் என்ன தாண்டா நினைச்சுக்கிறேன், நான் தாண்டா கடவுள், நான் உயிரோட இருக்குன்னா உன் கடவுள் எங்கடா இருக்கிறேன்றாரு. அவர் தூணிலையும் இருப்பா, துரும்புலையும் இருப்பேன். அப்ப இந்த தூண்ல இருக்கிறாருன்னா உடைச்சாக்கா அது இரவும் இல்லை பகலும் இல்லை, மாலை டைம். அங்கிருந்து யார் வராங்க, உருவம் வருது, மனிதனும் இல்லை விலங்கும் இல்லை. என்னது, விலங்குத்தோட தலை, சிங்கம் தலை, மனித உடம்பு டிஃப்ரெண்டா வந்து அவனை கொல்லுதான். அது என்ன பண்ணான், பூமியிலையும் விழக்கூடாது மேலேயும் விழக்கூடாது, அப்படியே நான் சாகணும் அப்படிங்கிறது தான் வாதம்லாம் வாங்கிக்கிறேன். அதனால என்ன பண்ணுற, தன் மடியில் வச்சு உடம்பை கீசுறான். அது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம கருவில் இருக்கும்போதே கதையை கேட்போம். அப்போ வீட்டில் என்ன ஆகுதுன்னா, அம்மா முழுவாமல் இருக்கும்போது இந்த குடிக்கார அப்போ வந்து அமகலம் பண்ணான்னா, இல்லை பொருளாதார சிக்கலில் இருக்கும்போது இந்த அம்மா சொல்லுது, இந்த சனினை கட்டிக்கின்னு இந்த சனி நான் வகுத்து திட்டுது, சனினை கட்டிக்கின்னு இந்த சனியை வேற நேரம் திட்டுது. அப்போ குழந்தையா நம்மளை சனின்னு திட்டும் போதே நமக்கு என்னவா இருக்கும், நம்ம மைண்ட்லாம் மாறிடும், ஐயோ இந்த இதுல பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு என்ன தெரியுமா, நவீனமாகி போச்சு. சென்னைலாம் ஹாஸ்பிட்டலே வச்சுக்கிறாங்க, கர்ப்பிணிக்கிற பெண்கள்லாம் உட்கார வச்சு அவங்களுக்கு இது மாதிரி பிரசங்கம் பண்ணுறது, ஹாப்பியாக வச்சுக்கிறது, மியூசிக் போடுறது, நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அந்த குழந்தை எப்படி பிறக்குது, நல்லா சந்தோஷமாக பிறக்கும். சில கம்யூனிட்டிலாம் இருக்கு, வரதட்சணை கொடுமை ரொம்ப பண்ணுவாங்க, மரும முழுவாம வந்துச்சுன்னா ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அப்படியே சந்தோஷமா பேசுவோம், ஐயோ என்ன மாரி உண்டா அது உண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் கிராமத்தில் சொல்லுவான், ஊராம்புள்ள ஊட்டி வளர்த்தா நம்ம பிள்ளைய வளருண்டு. இவன் நினைச்சுக்கிறான் பக்கத்துல வீட்டுல குழந்தைங்களாம் சாப்பாடு விட்டுனா நம்ம குழந்தை வளருன்னு. அப்படி கிடையாது, நம்ம வீட்டு மருமகளை நல்லா கவனிச்சா நம்ம குழந்தை நல்லா வளருன்னு கதை சொல்லுவோம். அரண்யான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரண்யா என்ன மொழி, அது அரண்யாங்கிற வார்த்தை பிரெஞ்சா? அப்புறம் அரண்யா என்ன மொழி, அது சான்ஸ்கிரிட். என்னது, சான்ஸ்கிரிட். தமிழ்ல ஆனா நல்ல பேர் இருக்கு, தமிழ்ல வந்து அற்புதமான பேர் இருக்கு. ஏன்னா இங்க நிறைய இருக்கிறதுனால பிச்சண்டிக்குள்ள காடுன்னு இருக்கு, அதனால நான் காடுன்னு வைக்கல. இல்லைன்னா இப்போதான் கண்டுபிடிச்சேன், அடவின்னு ஒரு மொழி இருக்கு, நல்ல தமிழ் பேரு அடவின்னு இருக்கு. அரண்யான்னா பெரும் காடு, காடு. ஓகேவா, சரி. இது ஆரோவில்லோட மண்ணு. ஆரோவில் சர்வதேச நகரம், நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா நாட்டு மக்களும் வசிக்கிறாங்க, கிட்டத்தட்ட 62 நாட்டு மக்கள் வசிக்கிறாங்க. அங்க வந்து ஜாதி இருக்கக்கூடாது, மதம் இருக்கக்கூடாது, மனித ஒற்றுமைக்கான ஒரு நகரமா கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அந்த நகர அமைப்பு பாருங்க எப்படி கிரியேட் பண்ணிருக்காங்க. இது அங்க மாத்திர மந்திரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, இது அமைதி இடம், இதெல்லாம் குடியிருப்பு ஏரியா, இதெல்லாம் வந்து மக்கள் வசிக்கக்கூடிய இடம், கொஞ்சம் தொழில் நகரம்லாம் இருக்கும். இதை சுத்தி பாருங்க பச்சையா இருக்குல்ல, அதுக்கு பேர் கிரீன் பெல்ட், பசுமை வலயம்னு சொல்லுவாங்க. இந்த கிரீன் பெல்ட் என்ன சேவை செய்யுதுன்னா, மனிதன் வாழணும்னா என்ன தேவை, நம்ம எல்லாம் வாழ்றதுக்கு தண்ணி இருக்கணும், காத்து இருக்கணும், உணவு இருக்கணும் இல்லையா, அப்புறம் இருப்பிடம். இந்த மூணு யாரு கொடுக்குறாங்க, நேச்சுரல், இயற்கை கொடுக்குது இல்லையா. அந்த இயற்கை காடு வளங்கள் இருந்தாதான் விவசாயம் பண்ண முடியும், மக்கள் வாழதான் பேசணும். காலையில இங்க நின்று பேசணும் இல்ல, இந்த இடத்துல எதனா அடையாளம் தெரியுதா, எதனா வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு?
இந்த பனைமரம் கீழே விழுந்துச்சு, இந்த பனைமரம் எல்லாம் இருக்கு. இந்த பனைமரத்துக்கு அடையாளமா தான் இதெல்லாம் வச்சிருக்கிறேன். இது ரெண்டு இடி இறங்கிடுச்சு, கீழே கிடக்கும் விழுந்து. இது இந்த இடத்துலதான் நித்த வச்சு பேசினேன். இந்த இடத்துல தான் இந்த அங்கிள் இட்டு போனாரு. உங்களெல்லாம் இட்டு போய் உள்ளெல்லாம் சுத்திட்டு வந்தீங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துலதான் எக்ஸாக்ட்லியா உட்காந்துட்டு இருக்கோம். இதுக்கு பின்பக்கம் இங்க ஒரு குளம் பாத்தீங்கல்ல பெருசா, இந்த குளம் இங்கதான் இருக்கு. எவ்வளவு அளவுக்கு மாற்றம் பண்ணிருக்கும் பாரு. இது பாருங்க, இது ஒரு அடிப்படை. இது கூட ஒரு மழை காலத்துல எடுக்கப்பட்டது. மழை காலத்துல எடுக்கப்பட்ட படம். இது பாருங்க, என்ன போட்டிருக்கோம், இது என்ன வேலை செஞ்சிருக்காங்க, அது வரப்பு. அதுக்கு பேர் சமமட்ட வரப்பு, கான்டூர் பண்டுன்னு பேர். இந்த கான்டூர் பண்டு என்னத்துக்காக போட்டிருக்கோம்னா, அடிப்படையில எதனா சொல்லி கொடுத்தாரு அங்கிள் உள்ள இட்டு போகும்போதே, அதை பத்தி ஞாபகப்படுத்திருக்க மாட்டேன், மறந்துட்டு இருப்பாரு. இது கான்டூர் பண்டு எதுக்குன்னாக்கா, இந்த மழை நீர் ஓட்டத்தை தடுக்கிறது. மழை நீரை ஓட்டத்தை தடுக்கிறது. நீங்களாம் இன்னும் படிக்க போகும்போது அதை பத்தி சொல்லி கொடுப்பாங்க. இது காடு செய்யற வேற, டெம்பரவரியா செய்யும். காடு என்ன பண்ண போகுது, எதுக்கு காடு வேணும் சொல்லுங்க கிட்டீஸ். காடு எதுக்கு நமக்கு வேணும்? சாயில் எரோஷன் கண்ட்ரோல், அப்புறம் வெஜிடபிள், காய்கறி, பழங்கள்லாம் கிடைக்குது, அப்புறம் ஃப்ரெஷ் ஏர் கிடைக்குது, அனிமல்ஸ் ஷெல்டரா இருக்கு, எல்லாத்தையும் வாழ்ற நாமளும் அனிமல்ஸ் தான். காடு இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. நிழல் கிடைக்கும், நல்லா நிழல் கிடைக்கும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேங்கிறோம். நம்ம பருகிற நீர் காடு தான் கொடுக்குது. நம்ம குடிக்கிற தண்ணி இல்ல, பாண்டியில எல்லாம் டேப் திறக்க குடிக்கிறோம் இல்ல, ரெண்டு தண்ணியும் ஃபேமஸ் ஆகுது, அது வேற விஷயம். தண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த தண்ணிலாம் எங்கேருந்து வருது நமக்கு? காடு எப்படி கொடுக்குதுன்னா, எங்க காடு இருக்கோ மழை பெஞ்சுன்னா அப்படியே கிரவுண்ட்ல அப்படியே ஊறி ரீசார்ஜ் பண்ணும். இப்ப நம்ம காடு இருக்குன்னு வச்சுங்க, இங்க மழை பெஞ்சுன்னா கிட்டத்தட்ட 7 விழுக்காடு, 10ல் 7 விழுக்காடு தண்ணி பூமிக்குள்ள போகும், ஊறும். காடு இல்லைன்னா ஆப்போசிட் ஆயிடும். அந்த 7 விழுக்காடு எங்க ஓடிவிடும்? கடலுக்கு போவோம். போகும்போது சும்மா போகுமா, மண்ணு பூரா வாரி போயிடும். அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொரு பருவமழை மழை காலத்துல என்ன பண்ணும், இந்தியாவில் மழை பெய்யும் போது இந்த டாப் சாயில்லாம் அரிச்சிட்டு போகுது இல்ல, பல கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள டாப் சாயில அரிச்சிட்டு போயிடுதான். மறுபடியும் அதை உருவாக்குறதுக்கு பல நூற்றாண்டு ஆகும். இப்ப நம்ம காட்டுல டாப் சாயிலே கிடையாது. இங்க மேலாம் போனீங்கல்ல, டாப் சாயில்னா என்னன்னு 30 ஆண்டு ஆயிருக்கு. இப்பதான் ஓரளவுக்கு காட்டுக்குள்ள இவ்வளவு வந்திருக்கு. அது கொஞ்சம் தான் வந்துக்குது. அவ்வளவு அளவுக்கு கடுமை. ஏன்னா எல்லாத்தையும் அரிச்சிட்டு போயிடுச்சு. பல வருஷமா 30-40 ஆண்டா இங்க அரிச்சுக்கிட்டே போயிடுச்சு. இப்ப வந்துதான் காடை உருவாக்கணும். அது வேலை. இப்ப இன்னும் தெளிவா சொல்லுன்னா, நீங்க புதுச்சேரி தானே எல்லாருமே, ஓகேங்களா? இந்த வில்லியனூர் பக்கம் இருந்து யாருன்னா வரீங்களா? நீ பூத்துறை தான். வில்லியனூர் பக்கம் இருந்து யாரு வரா? யாரும் வரல. அங்க பக்கத்துல என்ன ஆறு ஓடுது பாண்டிச்சேரிக்கு? சங்கராபுரம் ஆறு ஓடுது இல்ல. இந்த சங்கராபுரம் ஆறு எங்க உற்பத்தி ஆகுதுன்னு யாருக்குன்னா தெரியுமா? எங்க? நீங்க எல்லாரும் மேல்மலையனூருக்கு போவீங்கல்ல, மேல்மலையனூர் செஞ்சில